விடுதலை புலிகளை சார்ந்தவன் என்றால் எனக்கு பெருமிதமே. வைத்தியர் அர்ச்சுனா வெளியிட்ட தகவல். ஜனாதிபதி தேர்தலுக்காக மறைமுகமாக திரட்டப்படும் நிதி 300 மில்லியன் ரூபாய் குறித்து அம்பலமான தகவல். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் தெரிவு. மாவை சேனாதிராஜா வெளியிட்ட முக்கிய தகவல். நெருக்கடியான நேரத்தில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அரசு அதிகாரிகள் நன்றிக்குரியவர்கள். சாகல ரத்நாயக்க தெரிவிப்பு. வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இலங்கையர்கள் தொடர்பில் அரசாங்கத்திடம் சஜித் கோரிக்கை. அசாம் வெள்ளம் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 84ஆக அதிகரிப்பு. நாங்கள் எங்கள் தமிழினத்தை திரும்பியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவோம் என சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரான வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை அவர் தனது முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவொன்றிலேயே குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலியில், இலங்கை மருத்துவ சங்கத்தை சார்ந்த சில சிங்கள மருத்துவர்கள் நான் எனது மக்கள் என கூறியதை பிழையாக விளங்கிய நிலையில் அதற்கு தெளிவாக பதிலளித்துள்ளேன். நீங்கள் என்னை விடுதலை புலிகளை சார்ந்தவன் என கூறுவது எனக்கு பெருமிதம். அத்தோடு நான் அங்கிருந்து வளர்ந்து வந்தவன். அத்தோடு என் சமூகத்தில் இருந்தவர்களுடன் நானும் இணைந்து கொள்கின்றேன். இதற்காக என்னை கைது செய்வீர்களாக இருந்தால் அதுவும் எனக்கு பெருமிதம். வேலையை விட்டு விலகுவதாக முடிவெடுத்தால் அதற்கான பதவி விலகல் கடிதத்தில் நான் கையெழுத்திட தயார். அத்தோடு என்னுடன் படித்த சிங்கள வைத்தியர்களில் யாராவது என்னை கேட்டவன் என்று சொன்னால் நான் தூக்கிட்டு தற்கொலை செய்ய தயார் என அவர் தெரிவித்துள்ளார். எல்டிடின்னு சொல்ல போறியோ, எனக்கு அது பெருமிதம். உனக்கு அது இதா இருக்கும். நீ எல்டிடிஎன் கூப்பிடுறேன்னு சொன்னா கூப்பிடு, எனக்கு அது பெருமிதம். ஏன்னா நான் அங்கே இருந்தான் வந்தேன். அது இந்த சகோதரன் தான்டா 44,000 பேர் செத்த வேண்டா. நான் என்ன 44,000 ஒண்டாச்சு என்ன போட்டுட்டு நீங்க 44,000 ஒன்றுன்னு சொல்லுங்களா. அந்த பெருமிதம் வந்து உலகத்துல எவனுக்குமே இருக்காது. அது நான் சொல்லிக் கொள்றேன் தமிழா. எனக்கு அது பிரச்சனை இல்லை. அப்படி படிச்சு அரெஸ்ட் பண்ண போறீங்களா, வீட்டு அட்ரஸ் சொல்றேன் வாங்கோ, நோ ப்ராப்ளம். வேலையை தூக்க போறீங்களா, நானே ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதித்தாரன். மதுபான கடைகளுக்கு அனுமதி வழங்குவதன் மூலம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மறைமுகமாக நிதி திரட்டுவதற்கான நடவடிக்கையை நிதி அமைச்சு மேற்கொள்வதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள 1028 மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்கும் நடவடிக்கையில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே 300 மில்லியனுக்கும் அதிகமான பணம் புழக்கத்தில் இருந்ததாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். 2024 மே 10ஆம் தேதிக்குள் சுமார் 1028 மதுக்கடைகளுக்கு புதிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக 30 பில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதற்கு முன்னர் 10 மில்லியனும், அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் 20 மில்லியனும் பெறப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் 137 அனுமதி பத்திரங்களும், கம்பஹா மாவட்டத்தில் 128 அனுமதி பத்திரங்களும், ஹோட்டல்களுக்கு 1089 அனுமதி பத்திரங்களும், பல்பொருள் அங்காடிகளுக்கு 306 அனுமதி பத்திரங்களும், உணவகங்களுக்கு 765 அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிகள் உரிமம் கோரி ஜனாதிபதியிடம் முறையிட்டுள்ளனர். மதுபான சாலை திறக்கும்போது 12.5 மில்லியன் ரூபாவை பிரதேச சபை அல்லது நகர சபைக்கு வைப்பு தொகையாக செலுத்தி வருடாந்தம் 5 லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும். இது தவிர அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கு 30 மில்லியன் ரூபாய் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பெறப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் தெரிவானது கட்சியில் எந்த பிரிவினையும் ஏற்படுத்தாத வகையில் இணக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்ப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு கூறியுள்ளார். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவர்கள் பாராளுமன்ற குழு வீட்டு சின்னத்திலே கேட்டு தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். எங்களுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. இன்றைய சூழ்நிலையிலே எங்களிடமும் ஒற்றுமை ஏற்பட வேண்டும், இணக்கம் ஏற்பட வேண்டும். அந்த இணக்கத்தின் அடிப்படையில் ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டும். நெருக்கடியான நேரத்தில் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட அரசு ஊழியர்கள் அனைவரும் நன்றிக்கு உரியவர்கள் என்று தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 2001ஆம் ஆண்டு முதல் மக்களுக்கு காணி மற்றும் வீட்டு உரிமைகளை வழங்குவது குறித்து ஒரே நிலைப்பாட்டுடன் செயற்பட்டார். ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி பதவிக்கான நிறைவேற்று அதிகாரங்களை பெற்ற முதல் சந்தர்ப்பத்திலேயே மக்களுக்கு முழு உரிமையுள்ள காணி உரிமை பத்திரங்கள் வழங்குவதை துரிதப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தார். இது தொடர்பான சட்டங்கள் மற்றும் அமைச்சு பத்திரங்களை தயாரிக்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. எனவே இன்று மக்களுக்கு காணி உரிமை மற்றும் வீட்டு உரிமை வழங்குதல் ஆகிய 2 வேலை திட்டங்களையும் வெற்றிகரமாக செயற்படுத்த முடிந்துள்ளது. இதன்போது அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருவதுடன் அவர்கள் அனைவரும் நன்றிக்குரியவர்கள்.
2 ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சட்டத்தையும் ஒழுக்கையும் பாதுகாத்து நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக செயற்பட்டார். 2 வருடங்களுக்குள் நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுக்கும் வகையில் உரிமைய வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மியான்மரிலும் ரஷ்யாவிலும் சிக்கியுள்ளவர்களை நாட்டுக்கு கொண்டுவர அரசாங்கம் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து குறிப்பிடுகையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இங்கு அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், எமது நாட்டை சேர்ந்த 49 பேர் மியான்மரிலும் மற்றும் ஒரு சாரார் ரஷ்யாவிலும் சிக்கியுள்ளனர். ரஷ்யாவில் சிலர் இறந்தும் போயுள்ளனர். இவ்வாறு சிக்கியுள்ள தரப்பினரை எப்படியாவது இலங்கைக்கு அழைத்து வருமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கின்றேன். 2 பயங்கரவாத முகாம்களிலும் எமது நாட்டையும் எத்தியோப்பியாவையும் சேர்ந்தவர்கள் மட்டுமே தடுத்து வைக்கப்பட்டு 252 நாட்கள் கடந்துவிட்டன. இதுவரையில் இந்தியா, நேபாளம், உகாண்டா, மொரோக்கோ ஆகிய நாடுகள் தமது ராஜதந்திர உறவுகள் மூலம் தங்கள் நாட்டு இளைஞர்களை மீட்டுள்ளனர். எனவே இவ்விடயம் தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். தொழில் தருவதாக கூறி ஏமாற்றி மியான்மருக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். பின்னர் பயங்கரவாதிகளின் பிடியில் சிக்கியுள்ள இந்நாட்டு இளைஞர்கள், யுவதிகளின் பெற்றோர் இணைந்து நேற்று நாடாளுமன்றத்துக்கு அருகில் பொல்துவ சந்தியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மியான்மரில் சிக்கியுள்ள இளைஞர் யுவதிகள் குறித்து ஆராய ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்கனவே தலையிட்டு இதற்காக பிரத்யேகமாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 அடங்கிய குழு ஒன்றை மியான்மருக்கு அனுப்பியிருந்தது. இந்த பிரச்சினைகளை அரசியலாக்காமல் இந்த இளைஞர் யுவதிகளின் வாழ்க்கை குறித்து சிந்தித்து எம்மாலான நடவடிக்கை எடுத்தோம். துபாய் வழியாக செயற்படும் இணைய விசா மோசடி மூலமே இவர்கள் வேலைக்கு சென்றுள்ளனர். எனவே இவ்விடயத்தில் அரசாங்கத்தின் முறையான தலையீடு அவசியமாகும் என அவர் தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 84ஆக அதிகரித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 27 மாவட்டங்களைச் சேர்ந்த 14.39 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக 2580 கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாகவும் 1,57,000 பேர் இன்னும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெள்ளம் காரணமாக காசிரங்கா தேசிய பூங்காவில் இதுவரையில் 9 காண்டாமிருகங்கள் உட்பட 159 வனவிலங்குகள் உயிரிழந்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது.